விளையாட்டு வீரர்கள் வந்து அவங்களோட செயல்திறனை வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்கு நிறைய வழிமுறைகள் ஃபாலோ பண்ணுவாங்க. பீட்ரூட் வந்து டெஃபினட்டா வந்து அவங்களோட ஸ்போர்ட்ஸ் பெர்ஃபார்மன்ஸை என்ஹான்ஸ் பண்றதுக்கு ஒரு முக்கியமான ஃபுட்டா கருதப்படுது. உங்களுக்கு 100 கிராம் வந்து பீட்ரூட்ல பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஹார்ட்டை வந்து ஹெல்த்தியா வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. குறிப்பா வந்து ஹார்ட் பிரெயினுக்கு தேவையான வந்து பிளட்டையும் ஆக்சிஜனையும் வந்து நிறைய கொடுக்கறதுனால பீட்ரூட் பவுடர் சப்ளிமெண்ட்ஸ்லாம் நிறைய வந்துருச்சு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு பீட்ரூட்டை குக் பண்ணாம. வணக்கம் நண்பர்களே. அதாவது நம்ம ஸ்போர்ட்ஸ் பிளேயர்ஸ் குறிப்பாக வந்து விளையாட்டு வீரர்கள் வந்து அவங்களோட செயல்திறனை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நிறைய வழிமுறைகள் ஃபாலோ பண்ணுவாங்க. குறிப்பாக ஒரு ஸ்போர்ட்ஸில் விளையாட போகிறோம் அப்படின்றப்ப ஒரு 1.5 மாதத்துலேருந்து ஒரு 2.5 மாதத்துக்கு முன்னாடி இருந்தே வந்து அவங்க பெர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு எல்லா முயற்சியில் எடுப்பாங்க. அதில் நிறையா வந்து பேர் வந்து எனர்ஜி ட்ரிங்க்ஸ் எடுத்துக்குவாங்க, எனர்ஜி ப்ராடக்ட்ஸ் எடுத்துக்குவாங்க, நிறைய ப்ரோட்டீன் ஃபுட்ஸ் எடுத்துக்குவாங்க. ஸோ இந்த மாதிரி மசில் பில்ட் பண்ணுறதுக்கு நிறைய வந்து ப்ராடக்ட்ஸ் எடுத்துக்குவாங்க. ஸோ நிறைய டயட்டீஷியன்ஸ், நியூட்ரிஷனிஸ்ட்டு எல்லாமே வந்து நிறைய ரிசர்ச் பண்ணுறாங்க. அதாவது குறிப்பாக வந்து ஸ்போர்ட்ஸ் பிளேயர்ஸ்க்கு வந்து அந்த பெர்ஃபார்மன்ஸ் ஸ்டாமினா இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்ன ஃபுட் ரொம்ப முக்கியமாக இருக்குது அப்படின்னு பார்க்குறாங்க. ஸோ அதில் வந்து பார்த்ததில் வந்து நமக்கு பீட்ரூட் வந்து டெஃபினட்டா வந்து அவங்களோட ஸ்போர்ட்ஸ் பெர்ஃபார்மன்ஸை என்ஹான்ஸ் பண்றதுக்கு ஒரு முக்கியமான ஃபுட்டா கருதப்படுது. ஸோ இந்த பீட்ரூட்டை பத்தி நம்ம இன்னைக்கு டீடைலா பார்க்கலாம். ஸோ அந்த பீட்ரூட் வந்து குறிப்பா வந்து ஸ்போர்ட்ஸ் பெர்ஃபார்மன்ஸை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணாம இன்னும் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கு. அதுலயும் குறிப்பா பார்த்தோம்னா பிளட் பிரஷரை வந்து இது ரெடியூஸ் பண்றதுக்கு முக்கியமான பங்கு வகிக்குது. நெக்ஸ்ட் வந்து ஹார்ட்டை ஹெல்த்தியா வச்சுக்குது. ஸோ இந்த மாதிரி பல மருத்துவ குணங்கள் இருக்கு. நிறைய கெமிக்கல்ஸ் இருக்கு. ஸோ குறிப்பா வந்து பார்த்தோம்னா பீட்டா சைனன்ஸ், பீட்டா லைன்ஸ் போன்ற கெமிக்கல்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து அந்த பீட்ரூட்டோட கலரை வந்து டிட்டர்மைன் பண்ணுது. அது மட்டும் இல்லாம நம்மளுக்கு அதிகமாக சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு வந்து இதுல வந்து யூரின் போறப்பயோ நம்மளுக்கு ஸ்டூல்ஸ் போறப்பயோ அந்த ரெட்டிஷ் கலர் வர்றதுக்கு காரணம் வந்து இந்த பீட்டா சயனின் அப்படின்னு சொல்லக்கூடிய பிக்மெண்ட் தான். ஸோ பீட்ரூட்ல வந்து நம்ம பார்த்தோம்னா அதிகமாக வந்து இது நைட்ரேட் டோனர் அப்படின்றாங்க. ஸோ இந்த நைட்ரேட் வந்து நம்மளுக்கு என்ன ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ரத்த குழாய்களில் வந்து நல்லா வந்து ஒரு டைலேட் பண்ணி நம்மளுக்கு பிளட் ஃப்ளோ வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது. நெக்ஸ்ட் வந்து பாலிஃபினால்ஸ், ஃபிளாவனைட்ஸ் போன்ற வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இதில் நிறையா இருக்கு. ஸோ அதனால வந்து ஆன்டி கேன்சர் ப்ராப்பர்ட்டி இருக்குன்றாங்க. அடுத்தபடியாக பார்த்தோம்னா அஸ்காபிக் ஆசிட், இதில் வந்து விட்டமின் சி அதிகமாக இருக்கிறனால ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் அதிகமாக இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம சொன்ன மாதிரி பிக்மெண்ட்ஸை பொறுத்தவரை நம்மளுக்கு பீட்டா லைன்ஸ், பீட்டா சைனன்ஸ்லாம் இருக்கனால இதோட ரெட்டிஷ் கலரை வந்து நம்மளுக்கு வந்து இது நிர்ணயிக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு அந்த பீட் யூரியா அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம யூரின் போறக்கூடிய கலருக்கு காரணம் இந்த பிக்மெண்ட்ஸ் தான். இதில் வந்து விட்டமின் ஏ, அதாவது கேரோட்டினைட்ஸ், பீட்டா கேரோட்டினைட்ஸ் அதிகமாக இருக்கனால கண்களுக்கும் ரொம்ப நல்லதுன்றாங்க. ஸோ ஜென்ரலாக வந்து நம்மளுக்கு 100 கிராம் வந்து பீட்ரூட்டில் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 25 கிலோ கலரிஸ் நம்மளுக்கு வந்து கிடைக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து ஃபோலேட், நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி விட்டமின் பி அதிகமாக இருக்குது. அதனால வந்து நம்மளுக்கு நியூரல் டியூப் டிஃபெக்ட், குழந்தைகள் வந்து பிறக்கிறப்ப நம்மளுக்கு முதுகு தண்டோரத்தில் ஒரு சில நரம்பு பிரச்சனைகள், அதாவது ஸ்பைனா பைஃபிடா போன்ற நரம்பு பிரச்சனைகள் வராமல் தடுக்கிறதுக்கு இந்த பீட்ரூட் ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. செகண்ட் வந்து இதில் பொட்டாசியம் அதிகமாக இருக்கனால ஹார்ட்டை வந்து ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. குறிப்பாக வந்து ஹார்ட் பீட்டை வந்து சீராக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ப்ளஸ் வந்து நரம்பு மண்டலத்துக்கும் மசில் வந்து சீராக இயங்குறதுக்கும் இந்த பொட்டாசியம் உதவி செய்யுது. ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி விட்டமின் ஏ, இதில் பீட்டா கேரோட்டின்ஸ் இருக்கு, கண்களுக்கு ரொம்ப நல்லது. செகண்ட் வந்து இதில் விட்டமின் சி, அதாவது ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி இருக்கனால நம்மளுக்கு வந்து நிறைய வந்து ஓவராலாக வந்து பாடியில் ஏற்படுற இன்ஃப்ளமேஷன்ஸை கம்மி பண்ணி ஓவராலாக ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு நம்மளுக்கு பீட்ரூட் ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. ஸோ அந்த பீட்ரூட்டில் வந்து ஸ்போர்ட்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு நல்லா வந்து செயல்திறனை கூட்டுறதுக்கு தன்மை இருக்குன்றாங்க. அது குறிப்பாக வந்து நம்மளுக்கு செல்கள், அதாவது டிஷ்யூஸில் இருக்க செல்களுக்கு வந்து அதிகமாக வந்து எனர்ஜி கொடுக்கறதுக்கு மைட்டோகாண்ட்ரியா லெவலில் வந்து ஏடிபி ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணி நம்ம எனர்ஜி லெவல் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறதுனால நம்மளோட ஸ்டாமினா இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்றாங்க. அடுத்தபடியாக வந்து நம்ம செல்களுக்கு கிடைக்கக்கூடிய பிளட்டாக இருக்கட்டும், ரத்தங்களாக இருக்கட்டும், அது கிடைக்க வேண்டிய நியூட்ரியன்ஸாக இருக்கட்டும், நம்மளுக்கு இந்த ரத்த குழாயை வந்து டைலேட் பண்ணி, அதாவது விரிவடைய செஞ்சு, இந்த நைட்ரேட்ஸ் அதிகமாக இருக்கனால ரத்த குழாய் விரிவடைஞ்சு நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய நியூட்ரியன்ஸ் வந்து ப்ராப்பராக கிடைக்குது. அதனால வந்து நம்மளுக்கு வந்து அத்லெட்டிக் பெர்ஃபார்மன்ஸ் குறிப்பாக வந்து செயல்திறன் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்ட்டு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு முக்கியமாக பார்த்தோம்னா இந்த பீட்ரூட் வந்து நம்மளுக்கு வந்து அதிகமாக மினரல்ஸ், விட்டமின்ஸ்லாம் இருக்கிறனால நைட்ரேட்டோட சேர்ந்து வேலை பார்க்கறனால நம்மளுக்கு வந்து ஸ்கின்னை வந்து ரொம்ப ஹெல்த்தியாக வச்சுக்குது. ஸ்கின்ல வந்து ஏற்படுற நச்சுக்களை குறைச்சி ஃப்ரீ ரேடிகல்ஸ்லாம் கம்மி பண்ணி இன்ஃப்ளமேஷனை கம்மி பண்ணி ஸ்கின்னை வந்து க்ளோவாக வச்சுக்குது. ஹேர் லாஸ் ஆகிறத ப்ரிவென்ட் பண்ணுது அப்படின்றாங்க. அடுத்தபடியாக வந்து ரத்த குழாய்களில் ஏற்படக்கூடிய உள்காயங்கள் அதை கம்மி பண்ணி நம்மளுக்கு ரத்த குழாய்களில் ஏற்படுற பாதிப்பை கம்மி பண்ணுது. அதனால வந்து நம்மளுக்கு ஹார்ட்ல வந்து பிரச்சனைகள் வராமல் தடுக்குது. அது பொட்டாசியம் அதிகமாக இருக்கிறனால நம்ம இதய துடிப்பை வந்து சீராக மெயின்டைன் பண்ணி ஹார்ட்டை வந்து ஹெல்த்தியாக வச்சுக்க ஹெல்ப் பண்ணுது. செகண்ட் வந்து நம்மளுக்கு வந்து இந்த நைட்ரேட், நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இதில் வந்து நைட்ரேட் வந்து டோனர். இந்த பீட்ரூட்டில் வந்து நிறைய நைட்ரேட்ஸ் இருக்கிறனால நம்ம ரத்த குழாய்களை விரிவடை செஞ்சு பிளட் ப்ரெஷரை கம்மி பண்ணுது. அடுத்தபடியாக வந்து நம்மளுக்கு பிரெயினுக்கு தேவையான வந்து பிளட்டையும் ஆக்சிஜனையும் வந்து நிறைய கொடுக்கறதுனால பிரெயின் வந்து ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த லிவரை பொறுத்தவரையும் லிவரில் ஏற்படக்கூடிய ஃபேட்டி டெபாசிட்டை வந்து கம்மி பண்ணுது. இந்த பீட்டா லைன்கிற வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து இதுக்கு ஹெல்ப் பண்ணி லிவரை வந்து ஹெல்த்தியாக வச்சுக்குது அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா இந்த பீட்ரூட்டுக்கு வந்து ஆன்டி கேன்சர் ப்ராப்பர்ட்டி இருக்கு. அதுலயும் குறிப்பாக வந்து இதில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கிறனால
பீட்டாலைன்ஸ், ஃபிளாவினைன்ஸ், பாலிஃபினால் போன்ற காம்பவுண்ட்ஸ்லாம் அதிகமாக இருக்கனால உடம்புல இருக்க அன்ஸ்டேபிள் மாலிகுல்ஸ்லாம் டெஸ்ட்ராய் பண்ணி கேன்சர் வராமல் தடுக்குது அப்படின்றாங்க. அதுக்கு குறிப்பாக வந்து நம்மளுக்கு வந்து கேன்சரில் ஏற்படக்கூடிய அந்த செல் growth வந்து கம்மி பண்ணுது. அந்த செல்களுக்கு தேவையான ரத்த குழாய் உருவாறதுல வந்து அதாவது ஆஞ்சியோஜெனிசிஸ் சொல்லக்கூடிய ப்ராசஸ் வந்து ஸ்டாப் பண்ணுது அப்படின்றாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த கேன்சர் செல் அழிக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது அப்படின்றாங்க. செகண்ட் வந்து ஆட்டோஃபாகி அப்படின்ற கண்டிஷன், அதாவது பிரேக் டவுன் அண்ட் ரீசைக்ளிங் ஆஃப் ஓல்டு செல்ஸ்க்கு வந்து அந்த ஓல்டு செல்ஸை வந்து பிரேக் டவுன் பண்ணி ரீசைக்கிள் பண்ணுறதுக்கு இந்த பீட்ரூட் ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. அதுவும் குறிப்பாக வந்து இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைய வேலை செய்யுது அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த பீட்ரூட்டை வந்து யாரெல்லாம் எடுத்துக்கூடாது அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்களுக்கு ஏதாவது அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் டு பீட்ரூட் ஏதாவது இருக்கு, பீட்ரூட் நம்ம சாப்பிட்டா ஏதாவது அரிப்புகள் ஏற்பட்டால் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. நெக்ஸ்ட் வந்து இதில் வந்து ஆக்சிலேட்ஸ்னு சொல்லக்கூடிய கெமிக்கல்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால ஆக்சிலேட் ஸ்டோன்ஸ் வந்து கிட்னியில் ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால உங்களுக்கு ஏதாவது ஹிஸ்ட்ரி ஏதாவது இருந்துச்சு, கிட்னி ஸ்டோன் ஃபார்ம் ஆகிற மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஹிஸ்ட்ரி இருந்துச்சுன்னா நீங்கள் அதை பெட்டர் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. செகண்ட் வந்து இதில் வந்து நைட்ரேட்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால நம்மளுக்கு லோ பிபி ஏதாவது இருந்துச்சுன்னா நம்ம இந்த பீட்ரூட் அவாய்ட் பண்ணிக்கணும். ஏன்னா ஃபர்தராக வந்து நம்ம இது நைட்ரேட்ஸ் அதிகமாக இருக்குன்னா இன்னும் பிபியை குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நெக்ஸ்ட் பிரெக்னன்சியை பொறுத்தவரை நம்ம இது வந்து அவாய்ட் பண்ணிக்கணும். ஹை லெவல் ஆஃப் நைட்ரேட்ஸ் இருக்கிறத அவாய்ட் பண்ணிக்கணும். காரணம் என்னன்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு ஒரு உடல் சோர்வு ஏற்படுத்தலாம், ஹெட்ஏக் ஏற்படுத்தலாம், ஒரு டிசீனஸ் ஏற்படுத்தலாம். ஸோ அதனால பிரெக்னன்சி டைமில் அதை நம்ம அவாய்ட் பண்ணிப்போம் ஜென்ரலாக. ஸோ கவுட் அடுத்தபடியாக பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து கவுட் போன்ற வந்து மூட்டு பிரச்சனைகள், அதாவது மூட்டு தேய்மான பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா இந்த கவுட் வந்து நம்மளுக்கு வந்து அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதில் இருக்க ஆக்சலேட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பீட்ரூட்டில் இருக்கக்கூடிய ஆக்சலேட்ஸ்ங்கிற வேதிப்பொருள் வந்து நம்மளுக்கு கவுட்டை வந்து அதிகப்படுத்தி கொடுக்குது அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் வந்து குடல் சார்ந்த பிரச்சனைகள் இருக்குது அப்படின்றப்ப நம்ம இதை அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால வந்து பீட்ரூட்டை வந்து குறிப்பாக வந்து நம்ம நிறைய விதத்தில் எடுத்துக்கிறோம். அது குறிப்பாக நம்ம பீட்ரூட் பொரியல்லாம் எடுத்துக்கிறோம். ஸோ ஜென்ரலாக வந்து பீட்ரூட்டை குக் பண்ணுறப்ப அதில் இருக்க நியூட்ரியன்ஸும் நிறைய குறையுது. ஸோ அதனால வந்து நம்ம மேக்ஸிமம் வந்து பீட்ரூட்டை வந்து சாலட்ஸாக எடுத்துக்கலாம், பீட்ரூட் ஜூஸஸ் எடுத்துக்கலாம், பீட்ரூட் அல்வாலாம் இப்போ அவைலபிளாக இருக்குது, பீட்ரூட் பவுடர் சப்ளிமெண்ட்ஸ்லாம் நிறைய வந்துருச்சு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு பீட்ரூட்டை குக் பண்ணாமல் அப்படியே வந்து நம்ம எடுத்துக்கிறது மூலமாக அதில் இருக்க நியூட்ரியன்ஸ் வந்து நம்மளுக்கு அதிகமாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த பதிவை பொறுத்தவரையும் நம்ம பீட்ரூட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான ஃபங்க்ஷன், அதாவது நம்ம ஸ்போர்ட்ஸ் பெர்ஃபார்மன்ஸை வந்து என்ஹான்ஸ் பண்ணக்கூடிய செயல்திறன் கொண்டது அப்படின்றத நம்ம அறிஞ்சோம். அது மட்டும் இல்லாமல் இந்த பீட்ரூட் வந்து நம்மளுக்கு வந்து ஹார்ட்டுக்கு ரொம்ப ஹெல்த்தியானது, கேன்சரை வந்து தடுக்கக்கூடிய தன்மை உள்ளது, ப்ளஸ் வந்து பிளட் ப்ரெஷரை வந்து தடுக்கக்கூடிய தன்மை வந்தது, பிரெயின் ஹெல்த்துக்கு ரொம்ப முக்கியம், லிவர் ஹெல்த்துக்கு ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மாதிரி பல மெடிக்கல் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் உள்ள பீட்ரூட்டை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம். ஸோ இது சம்பந்தமாக உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் தேவைன்னா என்னோட தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.